நாளிலேயும் கூட இந்த ஒரு நன்னாளை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதரர் கிளாசனுடைய திருமண காரியத்திற்காக இப்பொழுது மணமகனாக புறப்படுகிறதான ஒரு வேளையிலே தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி சோத்திரத்தோடு ஒரு பாடலை பாடி ஜெபித்து நம்ம கடந்து செல்லுவோம். யாவரும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. மதினா நிரந்தரின் ஜீவ புது வழியா நின்றுதிர மதினா திறந்தனின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதவின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவுனின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தலின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தலின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாம. சங்கீதம் 126. காண்கிறவள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும்.
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமேன். 4ஆம் வசனம் 3ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். விசேஷமாய் நாம் அறிந்திருக்கிறபடி இந்த நாளிலே தேவாதி தேவன் இந்த அருமையான குடும்பத்தாருக்கு பெரிய காரியங்களை செய்து, ஆமேன், அநேக நாட்களாய் வாஞ்சித்திருந்த இந்த உன்னதமான ஒரு நாளை காண செய்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் 1ஆம் அதிகாரத்திலே அவர் மனிதனை சிருஷ்டித்த நாட்களிலே ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து நல்லது 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 என்று கண்டார். ஆனால் மனிதனை சிருஷ்டித்த பொழுதோ தேவனுடைய ஒரு எண்ணம், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அப்ப திருமணம் என்பது ஒன்று தேவனுடைய திட்டம், 2வது தேவனுடைய தீர்மானம். ஆகவே தான் சொல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே நம்ம பார்க்கிறோம், தேவன் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் கூட எத்தனையோ இடங்களில சில காரியங்களுக்காக, இந்த திருமண காரியத்திற்காக முயற்சி பண்ணி இருக்கலாம் அல்லது வாஞ்சித்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி ஏற்ற நேரத்தில் இந்த காரியத்தை கைகூடி வர செய்திருக்கிறார். ஆகவே எதை செய்தாலும் தேவன் நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, அதே போல திட்டத்தின்படி செய்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அருமையான சகோதரர், அதாவது பிரதர் ஸ்டீஃபன், அவருடைய தம்பதி துணைவியார், அவர்களுக்கு கொடுத்த அருமையான புதல்வன் பிரதர் கிளாட்சன் இந்த நாளிலே ஆமேன் ஒரு நல்ல ஒரு மணமகளை அடைய போகிற இந்த உன்னதமான நாள், அல்லது தேவனாலே இணைக்கப்படுகிற ஒரு நாள், ஒரு மகிமையான நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லாவற்றிலும் திருப்தியா இருந்தாலும் இந்த துணையை ஏற்ற நேரத்தில் கண்டுகொள்ளுகிறது வாழ்க்கையின் ஒரு முழுமையை அல்லது ஒரு திருப்தியை அடைகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் 126:3 சொல்லப்பட்டதை போல, அதே போல புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. ஆகவே இந்த பெரிய காரியத்தை, இந்த நன்மையான காரியத்தை, இந்த ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் அவர் செய்திருக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக இந்த நேரத்திலே நம்ம புறப்பட்டு செல்ல இருக்கிறோம். யாத்திரைகள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, தேவனுடைய பிரசன்னம் கூட வரும்படியாக நாம் இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இன்று முதலுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, தேவ கிருபை நிறைந்த தேவன், அதாவது ஆதாமையும் ஏவாளையும் அங்கே சிருஷ்டித்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆகவே இந்த ஆசீர்வாதம் ஒரு பெருக்கத்தையும் ஒரு பலுகுகிறதையும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தையும் காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வது மாத்திரம் அல்ல, கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தார், எங்கள் குடும்பத்திலே நன்மையை செய்தார், எங்கள் சபையிலே நன்மையை செய்தார் என்று சொல்லத்தக்கதான ஒரு பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறீரப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரர் ஸ்டீபன், அவருடைய துணைவியாருக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான புதல்வன் ஆண்டவரே, தம்பி ஆண்டவரே கிளாட்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரை சிறு வயது முதல் ஆண்டவரை இதுவரையிலும் கர்த்தர் தம்முடைய சிறுகளுக்குள்ளாக, நம்முடைய மறைவுக்குள்ளாக நீர் பாதுகாத்து வந்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஊழிய காரியங்களிலானாலும் ஆவிக்குரிய காரியங்களிலானாலும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிற இது அருமையான தம்முடைய மகனை நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய தீர்மானத்தின்படியாக ஏற்ற துணையை நீர் கொடுக்க போகிற அந்த மகிமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஆயத்தமாக நாங்கள் இப்பொழுது புறப்பட்டு செல்லுகிறோம். என்னுடைய யாத்திரைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசேஷமாக அந்த திருமண ஆண்டவரே அந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக பரலோகமே மகிழக்கூடிய நிலைமையிலே வருகிற ஜனங்கள் உற்சாகமாய் ஆசீர்வதிக்கிற நிலைமையிலே இந்த திருமண ஆண்டவரே நிகழ்ச்சியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்தை இப்பொழுதே நாங்கள் உம்முடைய கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான ஆண்டவரே எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான நிலைமையிலே இது எப்படி ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாக வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்கான ஒவ்வொரு ஏற்பாடுகளும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடக்கத்தக்கதாக உம்முடைய திரு கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் அப்பா நாங்களுடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கிறதான எங்களுடைய தலைமை போதகர் ஆண்டவரே பாஸ்டர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை நாங்கள் உம்முடைய திரு கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்த வாக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் மாத்திரமல்ல, உறவினர்கள் மாத்திரமல்ல, நண்பர்கள் மாத்திரமல்ல, சபை மாத்திரமல்ல, வருகிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. நாங்கள் புறப்பட்டு செல்ல இருக்கிறோம். யாத்திரையிலே வண்டி வாகனங்களிலே தேவனுடைய கரம் கூட இருப்பதாக, உடைய பிரசன்னம் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் ஆதரவில். ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் அடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் அடியார் திருநாமத்தின் ஆதரவில். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சகல விதமான ஆசீர்வாதத்தின் தேவனும் எல்லா நன்மைக்கும் காரணராயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை உருவாக்கினவரும் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து எங்களை பாதுகாத்து வருகிற மேலான இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் எங்களை உமது பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே விசேஷமாய் இந்த வீட்டில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு முறை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். கர்த்தர் இந்த குடும்பத்தை அளவில்லாமல் நேசித்து தேவரீர் பாதுகாத்து எல்லாவற்றிலும் நீர் வழிநடத்தி தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்தின மேலான ஒரு அன்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே கோயில்ராஜ் சகோதரி அவருடைய குடும்பத்துல தேவரீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து இன்றைய நாளிலும் கர்த்தாவே அவருடைய மகளுடைய திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அதினதின் காலங்களிலே எல்லாவற்றையும் நன்மையும் செமையுமாய் நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெனிஃபருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த காலத்திலும் உங்கள் மகளுக்கு கர்த்தாவே நீர் கொடுக்கின்றதான இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக இந்த குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை உமது மகளோடு கூட இருக்கட்டும். உமது மகளை ஆசீர்வதித்தருளும். இன்றைக்கும் ஆண்டவரே குடும்பமாக உறவினர்களாக நண்பர்களாக அந்த திருமணத்திற்கு பொறுப்பட்டு செல்ல இருக்கின்றார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல எல்லா நன்மையாய் பாதுகாத்துக் கொள்ளும். வழிகளிலே உமது பிரயாணத்தில் உமது கரம் இருந்து அவர்களை பாதுகாக்க நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் நன்மையாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். இன்று மாலையிலே நடக்கிறதான திருமண ஆராதனையையும் என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருங்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த கானாவூர் கல்யாணத்தில் உமது பிரசன்னம் இருந்து எல்லா நன்மைகளை செய்தது போல இன்றைய நாளில் ஒரு அற்புதம் இந்த திருமணத்தில் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். உமது நாமத்தை முன்னிட்டு ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆவியானவர் குடும்பத்தின் தலைவராய் இருந்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கில வரத்துல கூடியிருந்து காத்துக்கொள்ளும் எல்லா உறவினர்களும் நேரங்களிலே கடந்து வர கர்த்தர் கிருபை தந்தரணும். ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக. அதே வண்ணமாய் கிளாசன் அவருடைய பிரயாணங்களையும் ஆசீர்வதியும். ஏற்ற நேரத்தில் அவர்களும் கடந்து வர கர்த்தர் கிருபை தந்தரணும். ஆமென். எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே தருகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நேச பிதாவே. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகம் இது பரிசுத்த பிதாவே, கர்த்தர் உமது மகளை நேசிக்கிற அன்பிற்காக இயேசுவின் நாமத்தினால் உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரையிலுமாய் உமது கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உமது பரிசுத்தத்தை படுத்துகிற ரத்தமும் உமது மகள் மேலே நாங்கள் வைக்கிறோம் ஐயா. ஆசீர்வாதமாய் மாற்றம். ஆமென். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உமது மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்கிறோம். இப்பொழுதும் காத்துகளும் ஒரு கரத்திலும் இயேசுவின் நாமத்தினால். கேப்பா இன்னும் வந்துட்டா ஏமா
ஜெபமெல்லாம் கழிப்பாக மாத்திடுவாரே. இயேசு ராஜா என்ன ராஜா வா மாத்திடும் நேரம். இயேசு ராஜா என்ன ராஜா வா மாத்திடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். எண்ணி முடியாததை என்னில் நிறைவேற்றும் தேவனை ஆராதிப்பேன். புதிதான நன்மைகளை என்னில் ஈவாக தந்தவரை ஆராதிப்பேன். எண்ணி முடியாததை என்னில் நிறைவேற்றும் தேவனை ஆராதிப்பேன். புதிதான நன்மைகளை என்னில் ஈவாக தந்தவரை ஆராதிப்பேன். மனிதரின் வாக்கு மறைந்திட்ட போதும் நீ சொன்ன வார்த்தை விழவில்லையே. மனிதரின் வாக்கு மறைந்திட்ட போதும் நீ சொன்ன வார்த்தை விழவில்லையே. நீ செய்ததை நீ தந்ததை நான் அனுதினம் பாடுவேன். என் வாழ்விலும் என் தாழ்விலும் உம்மை மறவாமல் உயர்த்துவேன். நீ செய்ததை நீ தந்ததை நான் அனுதினம் பாடுவேன். என் வாழ்விலும் என் தாழ்விலும் உம்மை மறவாமல் உயர்த்துவேன். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்களை குறிக்கொள்கிறோம். இந்த திருமண ஆராதனையின் ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 आमीन, आमीन। शुभ विवाह के इस शुभ अवसर पर हम आप सबों का तहे दिल से स्वागत करते हैं और इस समय सभा को इस प्रोग्राम को हम शुरुआत करते हैं। इससे पहले आइए हम प्रार्थना करें। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, हमसे प्रेम करने वाले हमारे अच्छे पिता, இந்த மனமகிழ்ச்சியின் இந்த நன்னாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. हर्षोल्लासित और आनंद की भरपूरी के दिन के लिए हम आपका धन्यवाद करते हैं पिता। ஆண்டவரே, இந்த திருமண இந்த நன்னாளிலே हे परमेश्वर, एक शुभ विवाह के सच्चे दिन में இரு மனம் ஒரு மனமாக இந்த நாளிலே दो मन जहाँ पर एक हृदय होने वाले ऐसे दिन में ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. हर्षोल्लासित और आनंदित इस दिन के लिए हम आपका धन्यवाद करते हैं पिता। விசேஷமாக ஸ்டீஃபன் குடும்பத்துக்காக, கோயில்ராஜ் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். विशेष तौर पर स्टीफन परिवार के लिए, कोलराज जी के परिवार के लिए हम परमेश्वर प्रार्थना करते हैं। ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களை கர்த்தாவே ஒரே குடும்பமாய் கர்த்தர் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आज दोनों परिवारों को एक परिवार होकर आप बदलते हैं, इसलिए हम आपका धन्यवाद करते हैं। விசேஷமாக ஆண்டவரே, ஆயத்தப்பட்டிருக்கிற மணமக்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. विशेष तौर पर पवित्र दुल्हा और दुल्ही जो परमेश्वर तैयार है उनके लिए हम धन्यवाद और प्रार्थना करते हैं। மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்பதை அறிந்த தேவாதி தேவன், मनुष्य का अकेला रहना ये अच्छी बात नहीं, ऐसा जाना हुआ खुदावन ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுத்ததை போல योग्य जीवन साथी जैसे आपने बनाकर दिया उसी प्रकार இன்றைக்கு से கிளாஸ்டன் அதே போல ஆண்டவரை ஜெனிஃபர் கர்த்தர் பெரிய ஒரு ஆண்டவரை இணைப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். वैसे ही आज परमेश्वर ब्रदर ग्लैडसन और जेनिफर इन दोनों को परमेश्वर आप जोड़ रहे हो, इसलिए हम आपका धन्यवाद करते हैं। இந்த திருமண ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. इस शादी के शुभ अवसर को, हर एक बात को परमेश्वर आपके हाथों में हम
समर्पित करते हैं। கர்த்தர் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறீரப்பா. परमेश्वर इस द्वार पर आप बहुत ही गौर कर रहे ध्यान தேவன் மகிழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आप बहुत ही हर्षोल्लासित हो इसलिए हम आपका धन्यवाद करते ஒவ்வொரு हैं। பகுதிகளையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. हर एक भाग और सत्र को आपके सामर्थ्य हाथों में सौंपते हैं। ஒவ்வொரு பகுதி மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. हर एक सत्र के द्वारा परमेश्वर आपके नाम की महिमा हो। நீரே இந்த இடத்துல இருந்து இந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. आप इस स्थान में आकर परमेश्वर आप इस विवाह को आप कराकर देते हो इसलिए हम आपका धन्यवाद இதை करते हैं। பொறுப்படுத்தி செய்கிற அருமையான போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். विवाह को लगाने वाले प्रिय पासवान जी के नाम का धन्यवाद करते हैं। நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். केवल आपके नाम की महिमा होने ஒவ்வொரு पाए। பகுதியின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவீராக. हर एक सत्र के द्वारा परमेश्वर आपकी महिमा हो। ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னத்திற்குள்ளாக நடத்தும் शुरुआत से लेकर अंत तक आपकी उपस्थिति में चलाइए परमेश्वर। இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. उद्धारक प्रेमी यीशु मसीह के सामर्थ्य नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। ஆமென். இப்பொழுது சில பாடல்களை நம்ம பாடி தேவனை ஸ்தோத்தரிப்போம். और इस समय कुछ गीतों को गाते हुए परमेश्वर की महिमा करें। ஆமென். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமீகவே, நிசாவுதியும் சோதரே, நித்தம் மகிழ்ச்சியே.
இவ்வேறு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்வாக்கியம் ஏந்திடும் மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும் எங்கள் பேரே தூவ தேவனே இந்த மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும் எங்கள் பேரே தூவ தேவனே சுந்தர காணாவின் பந்தலில் சங்கம் படத்தை சுந்தரசமாக செய்த உந்தை போல் எங்கேயும் வந்து இந்த மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும் எங்கள் பேரே தூவ தேவனே. ஆதித்தோடு தன்மை எடுத்தார் மானிடர் தம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் நீதி
வேதாகத்து வேத பகுதி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாட பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 33 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தேவ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதீரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பகிர்ந்து வாசித்தாச்சு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம். எல்லாரும் ஜெபிப்போம். விசேஷமாக ரெவரண்ட் பெர்சிலா ராஜ்மனோர் அவர்கள் ஜெபிப்பார்கள். आइए सभी जन अपनी आंखों को बंद करें. We have come to a very important moment. बहुत ही महत्वपूर्ण ऐसे क्षण में हम आए हैं. We are going to speak to our God. हम हमारे परमेश्वर से बात करने वाले हैं. Lord God Almighty, the creator of heaven and earth. सर्वशक्तिमान परमेश्वर आकाश और स्वर्ग और पृथ्वी के निर्माण करता. Thank you for giving us this wonderful time. इस सुंदर अवसर और समय को आपने हमें दिया. हम आपका धन्यवाद करते हैं. Thank you for your wonderful presence in this place. परमेश्वर आपकी अद्भुत उपस्थिति स्थान में है, इसलिए हम आपका धन्यवाद करते हैं. Lord, as the scripture says in 1 John chapter 4 and verse 16. पहला यूहन्ना इसका 4 अध्याय का 16 वचन में जैसा परमेश्वर आपका वचन कहता है, We have come to know the blessings that God has kept for us. और जो आशीषों को परमेश्वर हमारे रखा है उन आशीषों को प्राप्त करने आए हैं. God is love. परमेश्वर प्रेम है. And whoever abides in him loves one another. और हर एक जन जो परमेश्वर में बना रहता है वो एक दूसरों से प्रेम रखता है. And God loves them. और परमेश्वर उनसे प्रेम रखता है. Lord, we thank you for this wonderful gift of marriage. ये परमेश्वर ये अद्भुत जो तोहफा शादी का है उसके लिए हम आपका धन्यवाद करते हैं. Lord, we thank you for Gladson. We thank you for Jennifer. ग्लैडसन के लिए हम आपका धन्यवाद करते हैं. जेनिफर के लिए हम आपका धन्यवाद करते हैं. परमेश्वर Lord, we pray that you richly bless them. परमेश्वर हम प्रार्थना करते हैं कि बहुतायत से आप उन्हें आशीर्वादित कीजिए. As they have come to your presence to exchange the vows. जैसे वे आपकी उपस्थिति में वायदे और वाचों को बांधने के लिए आए हैं. And as they exchange the gifts that they have brought for each other. एक दूसरों के लिए जो तोहफा जो उन्होंने लाए एक दूसरे को आदान प्रदान जब वो करेंगे. Lord, we remember your promise, your declaration. हे परमेश्वर आपका वायदा और आपकी घोषणा को हम स्मरण करते हैं. In Jeremiah 29 and 11. यिर्मयाह 29वां अध्याय का 11वें वचन में, I know the plans I have for you. जो योजनाओं में तुम्हारे का विषय में करता हूं उसे मैं जानता हूं. Plans to prosper you. जो कल्पनाएं हैं वो तुम्हारी उन्नति की है. Plans to give you hope and a future. तुम्हें जो उज्जवल भविष्य और आशा देने का कल्पना. Lord, let all these blessings come upon
upon Gladson and हे Jennifer. परमेश्वर ये सारी आशीष ग्लैडसन और जेनिफर पर उतर आने पाए। Lord, I pray for all the people who have gathered here. हे परमेश्वर हर एक जन जो यहाँ पर इकट्ठा हुआ है सबों के लिए मैं प्रार्थना करती हूँ। Holy Spirit, take control of everyone. पवित्र आत्मा हर एक जन का पूर्णता से नियंत्रण लीजिए And let there be peace in this place. और इस स्थान में पूर्णता से शांति बनी रहे। Filled with your holy presence. आपके पवित्र उपस्थिति से भर दीजिए। Thank you for hearing our prayers. हमारी प्रार्थनाओं को सुनने के लिए धन्यवाद। All praise, glory, honor to your name alone. सारी स्तुति महिमा आदर केवल आप ही के नाम को In the मिले। name of our Lord and Savior Jesus Christ we pray. हमारे उद्धारक और प्रेमी यीशु मसीह के सामर्थी नाम से मांगते हैं पिता। Amen. आमीन। हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆமென். ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். எல்லாரும் உற்சாகத்தோடு நம்ம காணப்படுவோம். बहुत ही आनंद में ये समय हम सभी जन बहुत ही उत्साह के साथ हम रहें। இப்பொழுது பரிசுத்த விவாக ஆராதனைக்குள்ளாக इस समय पवित्र विवाह की आराधना सभा की ओर हम जाएं। அதற்கு முன்னதாக தேவனுடைய செய்தி, उससे पहले हम परमेश्वर के संदेश की ओर जाएं। தம்பதிகளுக்கு நல்ல ஆலோசனைகள் और जो है नव जोड़ो जो जुड़ने वाले हैं उनके लिए अच्छी सलाह நாம் இப்போ கேட்க போகிறோம். और इस समय हम सुनने वाले हैं। நம்முடைய தலைமை போதர் அவர்கள் हमारे प्रमुख पास மீதியான பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். आगे का समय वो चलाएंगे। प्रभु की स्तुति हो। கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். प्रभु यीशु मसीह के धन्य और आशीर्वादित नाम से आए हुए हर एक जन का मैं तहे दिल से स्वागत करता हूँ। இன்றைய நாள் ஒரு விசேஷித்ததான ஒரு நாள். आज का दिन बहुत ही विशेष ऐसा दिन है। கிளாட்சன் அண்ட் ஜெனிஃபர் அவர்களுக்கு விசேஷித்த நாள். ग्लैडसन और जेनिफर उनके लिए भी बहुत ही अधिक विशेष का ऐसा विशेष दिन है। அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு விசேஷித்த நாள். और उनको आशीर्वाद देने के लिए इकट्ठे होकर आए हुए आपके लिए भी ये विशेष ऐसा दिन है। வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் வருகின்றன. जीवन में बहुत सारे ऐसे दिन आते हैं எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. लेकिन हर एक दिन एक जैसे एक समान नहीं रहते। ஆனால் சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத காரியங்கள் நடைபெறுகின்றன. लेकिन कुछ ऐसे दिन होते हैं, ऐसे दिन में हमारे जीवन में न हम कभी भूल ही नहीं सकते। ऐसे कुछ दिन भी होते हैं। நம்முடைய பிறப்பின் நாட்கள், हमारे जन्म का दिन, நம்முடைய வாழ்க்கையில வாலிப பிராயத்தின் நாட்கள், हमारे जीवन में युवा अवस्था के दिन, தேவனமாய் திருமணத்தின் நாட்கள், वैसे ही शादी का दिन। இப்படி சில காரியங்கள் சில நாட்கள் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கின்றன. ऐसी कुछ बातें, ऐसा कुछ दिन है जो हमारे दिन में बहुत ही अधिक हर्षोल्लास और आनंद को ले आते हैं। தேவ செய்திக்கு முன்பதாக परमेश्वर के संदेश में जाने से पहले கிளாட்சன் அவருடைய பெற்றோர்கள் அவர்களை நான் நன்கு அறிவேன். और ग्लैडसन और उनके माता पिता को मैं बहुत ही अच्छे से जानता हूँ। விக்ரோலி டேபர்னேக்கல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே பல வருடங்களாக அங்கத்தினராக இருக்கின்றார்கள். विक्रोली टैबरनेकल असेंबलीज ऑफ गॉड की कलीसिया में बहुत सारे सालों से वे सदस्य बने रहे हैं। அதே வண்ணமாக ஜெனிஃபருடைய பெற்றோர்கள் அவர்களையும் நான் அறிவேன். वैसे जेनिफर उनके भी माता पिता को मैं बहुत ही अच्छे से जानता हूँ, அவர்கள் पहचानता हूँ। எல்லா சிறு பிள்ளைகளிலிருந்து நான் அவர்களை அறிந்திருக்கின்றேன். ये जब बहुत ही छोटे बच्चे थे तभी से मैं इनको जानता और पहचानता हूँ। இன்றைக்கு இரண்டு குடும்பங்களும் அவருடைய வாழ்க்கையில ஒரு திருமணத்தின் ஒரு நிலையில் கூடி வந்திருக்கின்றார்கள். और ये दोनों परिवार जो है विवाह के इस बातों में संबंध में एक दूसरे के साथ जुड़ने के लिए आए हुए हैं। நம்முடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கின்றவர் நம்முடைய கர்த்தர். हमारे जीवन में आयु के दिन को बढ़ाकर देने वाला हमारा खुदा बाप परमेश्वर है। ஆகையால் இந்த இரண்டு குடும்பத்தார்களும் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்திலும் தேவனுடைய காரியத்திலும் அவர் வளரும்படியாய் நாம் அனைவரும் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். और इसलिए ये दोनों परिवार लगातार परमेश्वर की इच्छा में और परमेश्वर के कार्यों में बढ़ते चले जाएं, इसलिए हम लगातार इन परिवारों के लिए प्रार्थना करें। இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு திருமணம் ஒரு கிறிஸ்தவ திருமணம். आज यहाँ पर जो विवाह हो रहा है का मसीह विवाह यहाँ पर हो रहा है। கிறிஸ்துவை முன்னே வைத்து நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த திருமணத்தை நாம் நடத்துகின்றோம். मसीह के सामने या मसीह के उपस्थिति में इस विवाह को जो है हम इस विवाह के जो है कार्य को इस विधि को हम पूरा करते हैं। முதலாவது ஒரு திருமணத்தை தேவனாகிய பிதாவாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அதை நடத்தி கொடுத்தார். सबसे पहला जो विवाह था पिता परमेश्वर ने एदेन के बगीचे में विवाह कराया था। ஆதாம் ஏவாள் இவர்களுடைய ஒரு திருமணத்தை
தேவன் அவர்கள் திருமணத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். आदम और हव्वा के विवाह को परमेश्वर ने कराया, उनके विवाह को परमेश्वर ने जोड़ा, ऐसा हम देखते हैं। தேவன் அவர்களை பார்த்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கூறினார். परमेश्वर उनको देखकर कहा कि तुम फूलो फलो और पूरे पृथ्वी भर में भर जाओ। இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் आज परमेश्वर के वचन और वायदों का बातों का जो எல்லா आशीर्वाद है, இடங்களிலேயும் ஜனங்கள் பெருகி வருகிறதை அறிகின்றோம். हर एक स्थानों में ऐसा ही हो रहा है, लोगों की बहुत ही बढ़ती हो रही है, ऐसा हम देखते हैं। இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததான காலத்தில் प्रभु यीशु मसीह जब इस संसार में थे उस समय में அவர் ஒரு திருமணத்திலே சென்றிருந்தார். वे एक शादी में गए थे அந்த திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது என்றும் और उस शादी में जो है दाखरस घट गया தேவன் அந்த இடத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி और प्रभु यीशु ने उस स्थान में पानी को दाखरस बनाया அங்கிருந்த எல்லாருடைய மனதையும் அவர் குளிரச் செய்து சந்தோஷப்படுத்தி और इस प्रकार से हर एक के मन में एक हर्षोल्लास, एक आनंद यीशु मसीह ने लाया। அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். उस स्थान में यीशु मसीह ने अपने नाम की महिमा वहां पर जाहिर की। ஆகையினால்தான் இது ஒரு கிறிஸ்துவ திருமணம் என்று நான் உங்களிடத்தில் கூறியிருக்கிறேன். और इसलिए ये जो है मसीह विवाह है, इस बात को मैंने आपके बीच में बताया இயேசு था। சொல்லி இருக்கிறார், என் நாமத்தில் எங்கே 2-3 பேர்கள் கூடியிருந்தாலும் प्रभु यीशु मसीह ने कहा कि जिस किसी स्थान में मेरे नाम से 2 या 3 जन इकट्ठे होते அவர் हैं, நடுவிலே நான் இருக்கின்றேன். उनके मध्य उनके बीच में मैं हूँ। பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவினுடைய கண்கள் स्वर्ग में विराजमान पिता परमेश्वर की नजरें இன்றைக்கு பூமியிலே இவனமாய் அமர்ந்திருக்கிற நம்மை நோக்கி பார்க்கின்றன. आज पृथ्वी पर जैसे उसके नाम से हम इकट्ठे हुए, हमारी और परमेश्वर की नजरें लगी है। ஆகையினாலே தேவநாமம் மகிமைப்படுவதாக. और इसलिए परमेश्वर के नाम की महिमा हो। அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस கொலோசிய சபைக்கு எழுதும் பொழுது कुलूसियों की कलीसिया को जब वो लिखता है சில புதிதான விசுவாசிகளுக்கும் और कुछ नए विश्वासियों को, புதிய கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே செல்லக்கூடிய மக்களுக்கும் नए विश्वासी जीवन में चलने वाले कुछ मसीहों को, அறிவனமாக குடும்பத்தார்களுக்கும் साथ ही साथ परिवार के सदस्यों को அவன் சில நல்ல வார்த்தைகளை அவர் கூறுகின்றார். कुछ अच्छी बातों को वो वहां पर लिखता है, कहता அதனால் है। கொலோசியர் 2ஆம் அதிகாரம் और इसलिए कुलूसियों इसका दूसरा अध्याय, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து कुलूसियों उसका दूसरा अध्याय और दूसरे वचन से लेकर ஆமென் 7 வசனங்கள் முடிய நாம வாசிக்கலாம். 7 वचनों तक हम पढ़ेंगे। ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7 வசனங்கள் முடிய कुलूसियों के पत्र इसका दूसरा अध्याय दूसरे वचन से लेकर 7वें वचन तक। அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்துடனே எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ताकि उनके मनों में शांति हो और वे एक प्रेम से आपस में गठे रहें और वे पूरी समझ का सारा धन प्राप्त करें और परमेश्वर पिता के भेद को अर्थात मसीह को पहन ले, जिसमें बुद्धि और ज्ञान के सारे भंडार छिपे हुए हैं। அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. और जिसमें बुद्धि और ज्ञान के सारे भंडार छिपे हुए हैं। ஒருவனும் நயவசனத்தினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகின்றேன். यह मैं इसलिए कहता हूँ कि कोई मनुष्य तुम्हें लुभाने वाली बातों से धोखा न दे। சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். यदि मैं शरीर के भाव से तुमसे दूर हो तो भी आत्मिक भाव से तुम्हारे निकट हूँ और तुम्हारे व्यवस्थित जीवन को और तुम्हारे विश्वास की जो मसीह में है दूरता देकर प्रसन्न होता हूँ। ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு और अतः जैसे तुमने मसीह यीशु को प्रभु करके ग्रहण कर लिया है, वैसे ही उसी में चलते रहो और उसी में जड़ पकड़ते और बढ़ते जाओ। நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. और जैसे तुम सिखाए गए वैसे ही विश्वास में दृढ़ होते जाओ और अधिक अधिक धन्यवाद करते रहो। தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கின்றார். परमेश्वर के बच्चों को बहुत ही अच्छी सलाह वो देता है। தேவனுடைய சபை தேவனுடைய குடும்பம் இவைகள் எவ்வளமாக பெருக வேண்டும்
வளர வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். परमेश्वर की कलीसिया, परमेश्वर का परिवार किस प्रकार से रहना और किस प्रकार से बढ़ना है, इसके बारे में वो कहता है. திருமணம் என்பது கர்த்தராலே பரலோகத்திலே நிச்சயிக்கப்பட்டதான ஒன்று. विवाह जो है वो परमेश्वर के द्वारा स्वर्ग में जो है निर्धारित कराया, ठहराया गया है. ஏதோ இடத்திலே பிறக்கின்றார்கள், और किसी एक स्थान में हमारा जन्म होता ஏதோ है, இடத்திலே வாழ்கின்றார்கள். किसी एक स्थान में हम जो है जीते हैं, बढ़ते हैं. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது लेकिन एक समय जब आता है தேவன் அவர்களை இணைப்பதை பார்க்கின்றார். और दोनों को परमेश्वर एक साथ जोड़ता ஒரு है. குடும்ப வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். पारिवारिक जीवन को वो प्राप्त कर लेते हैं या शुरू करते இந்த हैं. குடும்ப வாழ்க்கையிலே புதிதாய் திருமணமான மக்களுக்காக और पारिवारिक जीवन में नए जो विवाह जोड़े होते हैं அவர் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், और उनको कहने वाली बात जो होती है वो ये है. இரண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம், दूसरे वचन में हम पढ़ते हैं, நீங்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. तुम प्रेम से आपस में गठे रहे, ऐसा நீங்கள் लिखा. இணைக்கப்படக்கூடியதான ஒன்று आप जुड़ने वाली जो बात है वो केवल एक ही है. கிறிஸ்துவனுடைய அன்பினாலே நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். मसीह के प्रेम में आप दोनों एक साथ गठना है, जुड़ना है. இயேசு இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று அறிகிறோம். यीशु मसीह संसार में उन्होंने प्रेम दर्शाया, हम देखते हैं. பிரிந்திருந்த எல்லா மனிதர்களையும் और विभाजित के अलग होने वाले सारे लोगों को தமது அன்பினாலே அவர் கூட்டி சேர்த்தார். अपने प्रेम के द्वारा उन्होंने एक साथ इकट्ठा किया. இந்த கர்த்தருக்கு முன்பதாக நடக்கக்கூடிய இந்த திருமணம் परमेश्वर की उपस्थिति में होने वाला शुभ विवाह ஒரு பொன்னினாலும் பொருளினாலும் அது இணைக்கப்படவில்லை. और सोना या चांदी या किसी वस्तु से नहीं जोड़ा जा रहा है, அல்லது மற்ற வெளியேறப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் அது या இணைக்கப்படவில்லை. किसी और भी अनमोल वस्तु के द्वारा ये विवाह जोड़ा नहीं जा रहा. எல்லாவற்றிற்கும் மேலாய் இருக்கக்கூடிய அன்பை பவுல் அங்கே சொல்லுகின்றார். सारी बातों से बढ़कर जो प्रेम है उसी के बारे में पौलुस यहाँ पर कह रहा है. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்றைய நாளிலிருந்து आज आपका पारिवारिक जीवन आज से लेकर கிளாட்ஸ்டன் அண்ட் ஜெனிஃபர், ग्लैडसन और जेनिफर, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை आपका पारिवारिक जीवन நீங்கள் அன்பினாலே இணைக்கப்பட வேண்டும். प्रेम के द्वारा आप जुड़ा हुआ होना கிறிஸ்து चाहिए. தமது அன்பினாலே உங்களை இணைத்துக் கொண்டார். मसीह यीशु ने अपने प्रेम के द्वारा आपको वो जोड़ने जा நாம் रहा கூடி है. வந்திருக்கிற நாமும் கூட சபை மக்களும் கூட इकट्ठा हुए हम सभी जन, कलीसिया के हर एक जन நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவினுடைய அன்போடு கூட இணைந்து நாம வாழ வேண்டும். हमारे जीवन में भी मसीह के प्रेम से एक दूसरों के साथ हम गठे और जुड़े हुए होना இப்படி चाहिए. ஒரு அன்பினாலே நாம இணைந்து வாழும் பொழுது प्रेम के साथ इकट्ठे होते हुए जब हम जीते हैं, रहते हैं, வாழ்க்கையில என்ன நடைபெறுகிறது என்றால், तो वहाँ पर जीवन में फिर क्या होता है? அதே இரண்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம். उसी दूसरे वचन में हम पढ़ते हैं. கடைசி பகுதியில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. अंतिम भाग में इस प्रकार से बताया गया है, எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகின்றேன். और सारे प्रकार के धन की प्राप्ति, सारे प्रकार से जो है भरपूरी में आप बढ़ते जाओ, ऐसा मैं चाहता हूँ. நீங்கள் அன்பினாலே இணைக்கப்படும் பொழுது प्रेम के द्वारा आप जब जुड़े हुए हो जाते हैं, கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கின்ற எல்லா விதமான ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளுவோம். प्रेम से जब आप जुड़ जाते हैं तो मसीह यीशु ने सारे प्रकार के धन जो भरपूरी से रखे हो, सारे भरपूरी को आप प्राप्त करते हो. அதனால முதலாவது அவர் சொல்லுகின்றார், और इसलिए सबसे पहले वो कहता है, நீங்கள் அன்பினாலே இணைக்கப்பட வேண்டும். प्रेम के द्वारा आप जुड़ना जरूरी है. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது दूसरी बात जब हम देखते हैं, ஆமென், இது வேதத்தில் நாம வாசிக்கின்றோம். 6வது வசனத்தை வாசிக்கின்றோம். और 6वें वचन में उस बात को हम पढ़ते हैं, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, और जैसे तुमने मसीह यीशु को प्रभु करके ग्रहण कर लिया है, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். आपने यीशु मसीह को ग्रहण किया है. ஆமென். நாம் அனைவருமே இயேசுவை உள்ளத்தில் हम ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். सबों ने प्रभु यीशु मसीह को हृदय में ग्रहण किया है. திருமண தம்பதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று தேவ சபையிலே சாட்சியாய் அவர்கள் வாழ்கின்றார்கள். नौ जोड़े जो दंपति हैं, वो जो जुड़ने वाले हैं, वो प्रभु यीशु मसीह को अपने जीवन में ग्रहण करते हुए बपतिस्मा लेते हुए मंडली में, कलीसिया में
बराबर जो है सहभागी और जुड़ते हुए अपना जीवन बिताते आ நாம் रहे हैं। நல்லவர்களாக இருக்கையில் இயேசுவானவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. जब हम बहुत ही अच्छे होने की वजह से यीशु मसीह ने हमें ग्रहण किया, ऐसा நாம் नहीं है। பாவிகளாக இருக்கிறதான நாட்களில் அவர் நம்மை தேடி வந்தார். जब हम पापी ही थे, यीशु मसीह हमें ढूंढ कर हमारे पास वो आया। யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். यूहन्ना इसका दूसरा अध्याय के पहले वचन में हम पढ़ते हैं, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியாய் அவர் வந்தார். हर एक मनुष्य को ज्योतिर्मय करने वाली सच्ची ज्योति और प्रकाश होकर यीशु आया। இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது போல और इसलिए जैसे यीशु मसीह को आपने ग्रहण किया है, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். हम हर एक जन एक दूसरों को हम कबूल करना, ग्रहण करना जरूरी है। கிளாசன் அண்ட் ஜெனிஃபர் ग्लैडसन और जेनिफर, இவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். आप दोनों जन जो एक दूसरों को आप कबूल करना है, ग्रहण करना है। குணம் எப்படியோ நமக்கு தெரியாது. और गुण और स्वभाव कैसे हम नहीं जानते। வேதத்திலே நல்ல ஒரு ஊமையை பார்க்கின்றோம். बाइबल में बहुत ही अच्छा एक दृष्टांत हम देखते हैं। ரெபெக்கா என்ற ஒரு ஸ்திரியை காண்கிறோம். रेबेका नाम की एक स्त्री को हम देखते हैं। ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்காக பெண் பார்க்க போகிறார். அனுப்பப்படுகின்றார். अब्राहम अपने बेटे के लिए एक लड़की ढूंढने के लिए जो है सेवक को भेजा जाता है, கவனமாக அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. और वो सारी बातें उस प्रकार से होती है। கடைசியாக அவருடைய ரெபெக்காளுடைய பெற்றோர்கள் கேட்கின்றார்கள், और अंत में रेबेका के माँ पिताजी पूछते हैं, இந்த காரியத்திற்கு நீ சம்மதம் தெரிவிக்கின்றாயா? क्या इस बात के लिए तेरी सहमति है क्या? உடனே அவர் சொல்லுகிறார், சம்மதம் தெரிவிக்கின்றேன். तुरंत वो कहती है, हाँ मेरी सहमति है। ரெபெக்கா ஈசாக்கை பார்க்கவில்லை. और रेबेका ने तो इसहाक को देखा नहीं था। அவன் கருப்பா சகப்பா குள்ளவானவனா கட்டையானவனா मोटा பார்க்கவே இல்லை. और वो कैसा है, गोरा है कि काला है, ऊंचा कद का है कि मोटा है, और कैसा है, रेबेका ने इसहाक को नहीं देखा था। அதே வண்ணமாக ஈசாக்கும் அவள் எப்படி இருப்பாள், கருப்பா சிகப்பா என்ற அழகுள்ளவளா அழகில்லாதவர்களா என்று அவளும் பார்க்கவில்லை. और वैसे इसहाक ने भी रेबेका को देखा नहीं था कि वो कैसी है, वो गोरी है, काली है, वो सुंदर है या इस प्रकार से उसने देखा नहीं था। ஆனால் அவர்கள் தேவனுடைய ஒரு சித்தம் அங்கு இருந்ததினாலே, लेकिन परमेश्वर की योजना उस बात में थी, इसलिए ரெபெக்காள் தன்னுடைய திருமணத்திற்கு சம்மதித்து ஏற்றுக்கொண்டு அவள் வருகிறதை அறிகின்றார். रेबेका ने अपनी जो शादी के लिए, विवाह के लिए सहमति दी और वो वहां पर निकल पड़ी। ऐसा देखते हैं, சாதாரணமாக அல்ல, ஒட்டகத்தின் மேல் அவள் ஏறி वो வருகின்றார். भी साधारणता से नहीं, ऊंट पर सवार होकर वो आती है, வனாந்தரத்தின் வழியாக அவள் और வருகின்றார். मरुभूमि जंगल के मार्गों से होते हुए वो आती ஆனால் है। அங்கே ஈசாக்கு அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றான். लेकिन वहां पर हम देखते हैं कि इसहाक प्रार्थना कर रहा था। இவனமாக இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். इस प्रकार से एक दूसरों को दोनों जन जो है कबूल करते हैं, ग्रहण करते हैं। ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகின்றார், अब्राहम का सेवक इस प्रकार से कहता है, ரெபெக்காள் தூரத்திலே வருகிற அவரை பார்க்கின்றார். रेबेका जो है बहुत ही दूर से वो देख लेता आते हुए, அவர் கேட்கிறார், அவர் யார் வருகின்றார்? और वो पूछती है कि वो जो आ रहा है वो कौन है, அவர்தான் உன்னுடைய மணவாளன். और वही तेरा दुल्हा है होने वाला। நேரடியாக அவள் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அவளை ஏற்றுக்கொள்ளுகிறதை அறிகிறார். और तुरंत जो है रेबेका ऊंट से नीचे उतर कर उसे वो कबूल करती है, ऐसा हम देखते हैं। ஆகையினால் கிறிஸ்து நம்மை குற்றங்களை பாராமல் நம்மை ஏற்றுக்கொண்டார். और इसलिए मसीह यीशु ने हमारी गलतियों को न देखते हुए हमें कबूल இந்த किया। திருமண நாளிலே உங்களுடைய வாழ்க்கை ஒருவரை ஒருவர் முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். इस विवाह के दिन में आप दोनों जन एक दूसरों को पूरे हृदय से आप ग्रहण करना है, कबूल करना ஏனென்றால் है। எதிர்காலம் நம்முடைய கையிலே இல்லை. क्योंकि भविष्य हमारे हाथों में नहीं है, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. हमारे दिन और वर्ष जो है खुदावन के हाथ में है। ஆகையினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். और इसलिए आप एक दूसरों को ग्रहण करना, कबूल करना चाहिए। மூன்றாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, तीसरी बात वही वचन इस प्रकार से कहता है, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே जिस प्रकार से मसीह को तुमने ग्रहण किया है, அவருக்குள் நீங்கள் வேர் கொண்டவர்களாகவும். और उसी में तुम जड़ पकड़ते जाओ। ஆமென். आमीन। ஒரு செடி மரம் வளர வேண்டும் என்றால் एक पेड़ या पौधा अगर बढ़ना है तो அதற்கு வேர் அவசியமாயிருக்கிறது. उसके लिए जड़ बहुत ही जरूरी है। வேர் இல்லாத மரங்கள் சீக்கிரமாக அவைகள் அழிந்து விடுகின்றன. बिना जड़ का जो पेड़ होता है बहुत ही जल्द वो मिट जाता है। பவுல் சொல்லுகின்றார், पौलुस कहता है, உங்களுடைய வாழ்க்கையின் வேர்
where the root, तुम्हारे जीवन का जो जड़ है, அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். वो जो जड़ें हैं वो मसीह में होना चाहिए. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ள வேண்டும். आप मसीह में जड़ पकड़ने वाले होना चाहिए. அன்பின் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेम की जड़ें ऐसा बताया गया है. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த அன்பு ஆகப்பட்டது आपके परिवार में, आपके बीच में होने रहने वाला जो प्रेम है, இயேசுவோடு கூட அந்த வேரோடு இணைந்திருக்க வேண்டும். यीशु मसीह के साथ उस जड़ में आप जो है जुड़े हुए, गठे हुए होना அது चाहिए. வேர் வளரும் பொழுது जब जड़ बढ़ती है, அந்த குடும்பம் அன்புள்ள குடும்பமாக மாறுகின்றன. वो परिवार जो है प्रेम से भरा हुआ परिवार बन जाता है. அந்த குடும்பத்தில் தெய்வீக அன்பை நாம காண முடியும். उस परिवार में ईश्वरीय प्रेम हम देख पाते हैं. அன்பை குறித்து நாம சொல்ல வேண்டுமேயானால் அதிகமான காரியங்கள் இருக்கின்றன. प्रेम के विषय में यदि कहा जाए तो बहुत सारी बातें हम कह நம்ம सकते 1 हैं. கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது पहला कोरिन्थियों इसका 13वें अध्याय में जब हम पढ़ते हैं, ஆமென் 17 விதமான குணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17 प्रकार के गुणों के बारे में वहां पर बताया गया है. குடும்பத்திலே சோதனைகள் வரும், परिवार में निराशाएं आई போராட்டங்கள் வரும், और जो है संघर्ष आएगा இன்னல்கள் வரும், और बहुत ही तूफान आएगा, குறைவுகள் வரும், कमी घटी आएगी, பல பிரச்சனைகள் कई வரும். सारी समस्याएं होंगी. ஆனால் அன்பு சகலத்தையும் தாங்கும். लेकिन प्रेम सारी बातों को जो है सहन कर लेता है, सारी बातों को झेल लेता, सहन அது करता है. எப்பேற்பட்ட அன்பு? நம்முடைய அன்பு அல்ல. वो भी कैसे प्रकार का प्रेम? हमारा நம்முடைய प्रेम அன்பு नहीं. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது ये प्रेम जो परमेश्वर मसीह के साथ जुड़ा हुआ होता है கிறிஸ்துவனுடைய வேரில் இருக்கக்கூடிய சாரம் और मसीह यीशु के अंदर जो जड़ है उसका जो सार होता है உங்களுக்குள்ளே அது செல்கிறதை और அறிவீர்கள். वो जो तत्व होता है वो आपके अंदर भी रहता है. அதனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வேர் கொண்டவர்களாக இருக்க और வேண்டும். इसलिए आप मसीह में जड़ पकड़े हुए होना चाहिए. ஆமென். आमीन. அடுத்து நான்காவதாக ஒன்றை பார்க்கிறோம். अगली चौथी और एक बात हम देखते हैं, நீங்கள் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் तुम उसी पर बनाए और बांधे हुए होना है. என்ன आमीन. செய்கிறீர்கள்? அதே 6வது வசனத்தில் वही 6वें वचन में बताया गया है, நீங்கள் இயேசுவின் மேல் கட்டப்பட வேண்டும். यीशु मसीह पर आप बनाए और बांधे हुए होना चाहिए. வாழ்க்கையின் அஸ்திவாரம் இயேசுவானவர். और जीवन की बुनियाद और नींव जो है यीशु मसीह है. இன்னைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பல விதத்தில் அஸ்திவாரம் போடுகின்றார். आज मनुष्य अपने जीवन में कई तरीके से कई बातों में वो बुनियाद रखता है. 2 மனிதர்கள் வீடு கட்ட ஆரம்பித்தார்கள். 2 लोगों ने घर बांधना शुरू किया. ஒரு மனிதன் கற்பாறையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினார். एक मनुष्य ने चट्टान पर अपना घर बांधा ரொம்ப கடினமாய் காணப்பட்டது. और बहुत ही कठिनता का कार्य दिखने लगा. கற்பாறை உடைக்க வேண்டும், और उस चट्टान को तोड़ना है, அதன் பிற்பாடு அதை வீடிலே பல சரியான முறையில் அதை கொண்டு வர வேண்டும். उसके बाद सही तौर से उसको ले आना है, அந்த கல்லுகளை எல்லாம் சரியான முறையில் அடிக்க வேண்டும். उस पत्थर को सही रीति से रखना है. இப்படி பணவற்றிலே கஷ்டப்பட்டு அந்த கற்பாறையின் மேல் ஒரு வீட்டை அவன் ऐसे கட்டினான். बहुत ही मेहनत और तकलीफ उठाते हुए उसने चट्टान पर घर बांधा. அதே வேளையில் மற்றொருவர் மணல் மேல் தன்னுடைய வீட்டை அவர் கட்டுகிறார். साथ ही साथ देखिए दूसरे व्यक्ति ने रेत पर, मिट्टी पर घर बांधा. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு ரொம்ப சுலபமாக और மாறியது. रेत पर घर बनाया हुआ घर बहुत ही आसानी से बनाया जा सका. இந்த கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் 2 மாதம் எடுத்தான். और ये चट्टान पर घर बनाने वाले तो 2 महीने लगा दिए. ஆமென். இந்த மணலின் மேல் கட்டுகிறவன் 2 வாரத்தில் வீட்டை கட்டி முடித்தான். लेकिन रेत और मिट्टी पर बनाने वाले ने तो 2 सप्ताह में ही घर बना दिया. இந்த வாழ்க்கையில் கட்டப்படுவதை குறித்து அவர் சொல்லுகிறார் இந்த உவமை. अंत में ये दृष्टांत जो है घर को बनाने के विषय में वो कहता है வேதம் சொல்லுகிறது, और बाइबल बतलाती है, அனைவரும் அறிந்திருக்கிற ஒரு சத்தியம். आप सभी जन जानने वाली एक सच्चाई. சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஒரு பாடம். और संडे स्कूल के बच्चों को सबसे पहले यही गीत सिखाया जाता है, கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். और चट्टान पर जिसने घर बनाया वो बुद्धिमान है. பெரிய ஒரு மழை வந்தது. देखिए बहुत ही बड़ी आंधी आई மழை வந்தது நிலைமையிலே மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படியே அழிந்து போய்விட்டது. और जो भारी बारिश आई और जो रेत पर बना हुआ घर था ऐसे ही बह गया. கற்பாறையின் மேல் கட்டின வீடு நிலையாயிருந்தது. लेकिन चट्टान पर बांधा हुआ घर वो स्थिर बना रहा. வாழ்க்கை என்றதான ஒரு நிலைமையிலே और जीवन रूपी இயேசுதான் நம்முடைய அஸ்திவாரம். यीशु मसीह हमारी नींव और बुनियाद है. அவர்தான் நம்முடைய ஃபவுண்டேஷன். वही हमारी नींव है. உங்களுடைய குடும்பத்திற்கு அவர்தான் அஸ்திவாரம். आपके परिवार की बुनियाद यीशु मसीह की है. அவரே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். और उस पर अपना जीवन आप बांध कर बनाना ஒரு चाहिए. கட்டிடம் கட்டுவதற்கு என்னென்ன அவசியமாய் இருக்கிறது? एक भवन घर बनाने के लिए जो जिन बातों की जरूरत पड़ती है தேவனமாய் வேத வசனத்தின் அடிப்படையில்
அடிப்படையில் उसी प्रकार से बाइबल के वचन के आधार रूप ஆகவே से நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும். आपका जीवन जो है मसीह यीशु में बनाते हुए बांधना है, बढ़ाना है। அன்பினாலே கட்டி எழுப்ப வேண்டும். प्रेम के द्वारा बनाते हुए தேவ आप बढ़ाना है। வார்த்தையினாலே கட்டி எழுப்ப வேண்டும். परमेश्वर के वचन के द्वारा बनाकर उसमें बढ़ना है। ஜெபத்தின் மூலமாய் கட்டி எழுப்ப வேண்டும். प्रार्थना के द्वारा जो है बनाना है, परिवार को बनाना, बढ़ाना है। இதுவரையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்வு பிராயத்தில் நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை என்று சொன்னார். अब तक यदि आपकी युवावस्था में प्रार्थना में जीवन यदि नहीं है तो, இனிமேல் வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஜெபம் இருக்க வேண்டும். लेकिन इसके आगे आपके पारिवारिक जीवन में प्रार्थना होना ये बहुत ही जरूरी है। There should be a family prayer. और पारिवारिक प्रार्थना होना बहुत जरूरी है। ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் இந்த ஜெபம் தான் கட்டப்படுகின்றன. हर एक मसीह परिवार जो है प्रार्थना पर ही वो बनाया जाता है, बांधा जाता है। உடைக்கப்படுகிற இடங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்று ஜெபம் தான். टूटे हुए हालात को दोबारा पुनर्स्थापित करने वाली एक ही बात है, वो है प्रार्थना। நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வேர்கள் கட்டப்பட்டவர்களாய் और इसलिए यीशु मसीह पर आप बांधे और बनाए हुए, அதே வசனம் சொல்லுகிறது. और वही वचन कहता है, 6வது வசனம், 6वां वचन, அவருக்குள் நீங்கள் நடந்து கொண்டு और उसी में तुम चलते रहो। you walk with Jesus. आप यीशु मसीह के साथ चलना है। உங்களுடைய குடும்பமாக நீங்கள் கர்த்தரோடு நடக்க வேண்டும். अब पूरे परिवार के साथ आप मसीह यीशु के साथ चलना है। ஏனோக்கு என்ற மனிதனை வேதத்திலே பார்க்கின்றோம். हनोक नाम के व्यक्ति के बारे में बाइबल में पढ़ते हैं। அந்த ஏனோக் தன்னுடைய குடும்பம் உள்ள மனிதன். वो हनोक जो है पारिवारिक ऐसा व्यक्ति था, ஆனால் அவன் கர்த்தரோடு கூட நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन बाइबल बताती है कि वो परमेश्वर के साथ साथ चला। குடும்பத்தை விட்டு சில நாட்கள் பிரிந்து போகின்றான் और தேவ சமூகத்தில் அமர்கின்றான். परिवार को छोड़कर कुछ समय वो अलग होता है, परमेश्वर के साथ जुड़ा रहता है, குடும்பத்தோடு கூட அவன் வாழ்கின்றான். परिवार के साथ वो रहता था, ஆனால் கர்த்தரோடு கூட அவன் क्योंकि நடக்கிறான். परमेश्वर के साथ साथ वो चला। தேவனோடு கூட அவன் நடந்ததினால परमेश्वर के साथ चलने की वजह से அதாவது நாம எல்லாரோடு கூட நம்ம நடக்க மாட்டோம். हम सभी के साथ फिर नहीं चलेंगे। யாராவது கூப்பிட்டா கூட என் கூட வா என்று சொன்னால் கூட நான் இல்லை. कोई अगर कहेंगे चल जरा साथ में आ जा, तभी भी बोलेगा नहीं मैं नहीं நாம் आता। அனைவரோடு கூட நம்ம நடப்பதில்லை. हम हर एक जन के साथ नहीं चलते। ஒருவேளை நடந்தால் நண்பனோடு கூட நடப்போம். हो सकता है कि अगर चले तो हमारे मित्र के साथ हम चलेंगे, बच्चों के साथ चलेंगे, மனைவியோடு நடப்போம், अपने पत्नी के கணவனோடு साथ चलेंगे, நடப்போம். अपना पति के साथ चलेंगे। இவன் தேவனோடு கூட நடக்கின்றான். और ये परमेश्वर के साथ साथ चला। கர்த்தரோடு கூட நடந்ததினால் அவனுடைய வாழ்க்கையை தேவன் பிரியப்படுகின்றார். परमेश्वर के साथ चलने की वजह से परमेश्वर उसके जीवन पर बहुत ही प्रसन्न हुआ। அதாவது அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள். यानी एक दूसरों को वो जान सके, समझ पाए। அப்ப கர்த்தரோடு கூட நடக்கிறது என்பது तो परमेश्वर के साथ साथ चलना यानी அவரோடு கூட பழகி நாம நடக்க வேண்டும். उसके साथ जो है पूरे जुड़ते हुए, जानते हुए हम You जीना। make our God as a friend. आप अपने परमेश्वर को अपना मित्र बना ले। ஆகையால் ஒரு நண்பனோடு கூட நடப்பது போல ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தான். जिस प्रकार से एक मित्र के साथ, दोस्त के साथ चलते हैं, वैसे हनोक परमेश्वर के साथ साथ चला। ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், और इसलिए प्रेरित पौलुस ऐसा कहता है, உங்களுடைய வாழ்க்கை இருவரும் கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும். और तुम्हारा जीवन दोनों जन का जीवन में यीशु मसीह के साथ साथ चलने वाले होना। நீங்கள் கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது आप जब परमेश्वर के साथ साथ चलोगे அவர் உங்களோடு கூட நடந்து வருவார். तो वो आपके साथ भी चलकर आएगा। உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய கல்லுகளை எல்லாம் மாற்றி போடுவார். आपके मार्ग पर सारे डगरों को हटा देगा। நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களுடைய பாதங்களை காப்பார். आप चलते समय आपके पांवों को वो संभालेगा। நீங்கள் நடந்து போகும் பொழுது வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து அவர் தப்பிக்க வழி செய்வார். आप जब चलकर जाओगे तो आने वाली आफत मुसीबतों से वो आपको बचाएगा। ஆகையால் இவனமாக கர்த்தரோடு கூட நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். और इसलिए इस प्रकार से आप परमेश्वर के साथ चलने वाले होना மற்றொரு चाहिए। காரியத்தை நாம பார்க்கின்றோம். और एक बात यहाँ पर हम देखते हैं, 7வது வசனத்திலே 7वें वचन में, நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு என்று तो சொல்லப்படுகிறது. विश्वास में बहुत ही दृढ़ होते जाओ, ऐसा लिखा है। ஒரு குடும்பம் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்றால் एक परिवार कैसे होना है, அது பெரிய குடும்பமாய் இருந்தாலும் சிறிய குடும்பமாய் இருந்தாலும் वो चाहे बड़ा परिवार हो चाहे छोटा परिवार हो, கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். परमेश्वर पर विश्वास बनाए रखना है। உங்களுடைய விசுவாசம் குறைவுபடுகிற பொழுதெல்லாம் आपका विश्वास जब कभी कमी घटी उसमें होती है। எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் हम இருக்கிறோம். सभी जन तो परमेश्वर की சில संतान हैं। நேரத்தில் நம்முடைய விசுவாசம் குறைவுபடுகிறது. कभी कभी हमारे विश्वास की
घटी हो ஆனால் அது जाती है, நல்ல உறுதியாக மாற்றப்பட तो வேண்டும். उस विश्वास को सुदृढ़ बनाना जरूरी है। உறுதியாக மாற்றப்பட வேண்டுமே. स्थिर और सुदृढ़ अगर विश्वास बनाना है, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். इब्रानी के 11वें अध्याय को आप पढ़ना है। அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாச மக்களை நீங்கள் பார்க்க வேண்டும். अपने जीवन में प्रत्येक दिन आप विश्वास से भरे हुए लोगों की ओर देखना है, ஆகையினால் நீங்கள் விசுவாசத்துல நல்ல உறுதிப்பட வேண்டும். और इसलिए विश्वास में आप सुदृढ़ होना, मजबूत ஒரு बनना। கட்டிடம் கட்டும் பொழுது சொல்லுகிறோம், நீங்க நல்ல உறுதியா ஸ்ட்ராங்கா போடுங்க என்று और जब देखिए घर बनाते समय बोलते हैं बहुत ही मजबूत बनाओ, अच्छे से बनाओ कहते हैं। நம்ம உங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். वैसे ही आपका जीवन भी विश्वास में बहुत ही सुदृढ़ होना जरूरी है। हालेलुया। எல்லாம் இங்கதான் இருக்கீங்க. सभी जन यहीं पे है ना आप लोग? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். सभी जन एक हालेलुया बोलेंगे। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை நேசிக்கின்றார். परमेश्वर हम सबों से प्रेम करते हैं, ஆமென். புதுமண தம்பதியை தேவன் நேசிக்கின்றார். और नए जोड़े जो दंपति है परमेश्वर उनसे प्रेम करता பல है। வருடங்களாக திருமணமாகி அமர்ந்திருக்கிற கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். शादी होकर कई साल हो चुके हैं ऐसे जो यहाँ पर जोड़े बैठे हुए हैं, परमेश्वर आप सबों को भी आशीर्वाद ஆகையினால் करे। விசுவாசத்துல உறுதியாக இருக்க इसलिए विश्वास में सुदृढ़ होना है। கடைசியாக ஒன்றை வாசித்து நாம் முடிக்கின்றோம். अंत में और एक बात को पढ़कर मैं समाप्त करना चाहूंगा। அதே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். उसी 7वें वचन में हम पढ़ते हैं, நீங்கள் ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. और धन्यवाद करते हुए उसमें अधिक अधिक बढ़ते रहो। கடைசியா நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். अंत में हमारे जीवन में पौलुस एक बात कहता है, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போய்க்கொண்டிருங்கள். धन्यवाद देते हुए ही बढ़ते रहो, उसी में बढ़ते रहो। धन्यवाद குடும்பமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். परिवार के साथ परमेश्वर को धन्यवाद देते நன்றி रहो, செலுத்துங்கள். धन्यवाद स्तुति करते रहो, அவருக்கு போதிதான ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். और स्तुति के बलिदान लगातार चढ़ाते रहो। நீங்கள் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் அனுதினமும் சொல்லிக்கொண்டே போகும் பொழுது धन्यवाद के बलिदान और स्तुति के बलिदान प्रतिदिन चढ़ाते जब உங்களுடைய வாழ்க்கை பெருக ஆரம்பிக்கும். आपका जीवन बढ़ता रहेगा। ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பெருக ஆரம்பிக்கும். आत्मिक तौर से भी आपका जीवन बढ़ेगा। உலக பிரகாரமாகவும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பெருக பண்ணுவார். सांसारिक स्वरूप से भी परमेश्वर आपके जीवन को बढ़ाएगा। ஆதாம் ஏவாளை அவர் முதலாவதாக ஆசீர்வதிக்கும் பொழுது सबसे पहले जब परमेश्वर ने आदम और हव्वा को आशीर्वादित நீங்கள் किया, இந்த பூமியிலே பழுகி பெருகுவீர்கள். तुम इस पृथ्वी पर फलो फूलो बढ़ते जाओ कहा। அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார். प्रेरित पौलुस ने भी ऐसा ही कहा, நீங்கள் இந்த பூமியிலே பழுகி பெருகுவீர்கள். इस पृथ्वी पर तुम बढ़ोगे फूलोगे फलोगे। ஆமென். आमीन। நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் आप आपके बच्चों को உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீங்கள் காண்பீர்கள். आपके नाती पोतों को भी आप देखोगे। ஸ்டீவன் குடும்பத்தாரும் கோயில்ராஜ் குடும்பத்தாரும் स्टीफन जी के परिवार और कोयल राज जी का परिवार, அவருடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். आपके बच्चों को आपने देखा है। இனிமேல் அவருடைய பிள்ளைகளை நீங்கள் इसके காண்பீர்கள். आगे उनके बच्चों को भी आप देखोगे। தேவன் தமது மக்களுடைய குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். परमेश्वर अपने बच्चों पर रखा हुआ है बहुत ही बड़ा आशीर्वाद है। கோயில்ராஜ் அவருடைய குடும்பத்தையும் कोयल राज जी और उनके परिवार அவருடைய को, பிள்ளைகளை நீங்கள் திருமணத்தில் கொடுத்திருக்கிறபடியே आपकी बेटी को आपने विवाह में दिया है, इसलिए அவர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். उनके भी बच्चों को आप देखोगे। கர்த்தர் இந்த நாள் இந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आज के दिन इस परिवार को बहुत அதனால आशीर्वाद देगा। தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. इसलिए परमेश्वर के नाम की महिमा हो। அன்பினால இணைக்கப்படுங்கள். प्रेम के साथ एक साथ जुड़े रहो। இயேசுவை ஏற்றுக்கொண்டது இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல जैसे यीशु मसीह ने आपको ग्रहण किया है, உங்களுடைய வீட்டில இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். आप भी अपने घर में परिवार में यीशु को ग्रहण करें। உங்களுடைய வீட்டில வந்து இயேசுவான ஒரு கதவு தட்டி நிற்க கூடாது. आपके घर पे यीशु मसीह आकर दरवाजा खटखटाते हुए खड़ा नहीं रहना। அவருக்கு எப்பொழுதும் கதவு திறந்திருக்கிறது. हमेशा हमेशा यीशु के लिए द्वार आपका खुला हुआ होना जरूरी है। மூன்றாவதாக அவருக்குள்ளே வேர் கொள்ளுங்கள். तीसरी बात, मसीह यीशु में जड़ पकड़ते जाओ। நான்காவதாக அவர் மேல கட்டப்படுங்கள். चौथी बात, उसी में आप ये बनते जाओ। ஐந்தாவதாக இயேசுவுக்குள்ளாக நடந்து கொள்ளுங்கள். அவரோடு கூட நடந்து கொள்ளுங்கள். पांचवी बात, यीशु के साथ साथ चलते रहो। விசுவாசத்தில் உறுதிப்படுங்கள். विश्वास में सुदृढ़ हो जाओ। அவரோடு கூட ஸ்தோத்திரத்தோடு ஒரு நாளும் முன்னேறி பழகி उसी के साथ धन्यवाद देते हुए हर एक दिन में आगे की ओर बढ़ते जाओ। கர்த்தர்தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबों को आशीर्वादित करें। தேவநாமம் மகிமைப்படும். परमेश्वर के नाम की महिमा हो। செய்திகளை கேட்டோம், बहुत ही अच्छा संदेश इस समय हमने सुना। நல்ல ஆலோசனைகளை கேட்டோம். बहुत ही अच्छी सलाह हमें प्राप्त। தம்பதியாருக்கு மாத்திரமல்ல, नव जोड़े जो दंपति होने கூடி वाले வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் இந்த ஆவியிலே வளரத்தக்கதாகவும் आए हुए हर एक जन हम आत्मिक रूप से बढ़ने के लिए சமாதானம் உள்ளவர்களாகவும் और शांति में बने रहने के लिए, அன்புள்ளவர்களாகவும் प्रेम से भरे हुए होने के நாம் लिए காணப்பட வேண்டும் என்ற ஒரு
கர்த்தருடைய சித்தத்தோடு हम इसी प्रकार से रहना ऐसे परमेश्वर की योजना इच्छा के साथ கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். परमेश्वर ने अब तक हमसे बातें ஒரு की। நிமிடம் கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். आइए एक क्षण अपनी आंखों को बंद करते हुए ஒரு प्रार्थना நிமிடம் करें। கண்களை மூடி ஜெபிப்போம். एक क्षण अपनी आंखों को बंद करते हुए முக்கியமான प्रार्थना நேரத்திற்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். बहुत ही महत्वपूर्ण समय में हम आ पहुंचे हैं। முக்கியமான நேரத்திற்குள்ளாய் கடந்து செல்ல बहुत ही இருக்கிறோம். महत्वपूर्ण समय में हम पहुंच चुके हैं। சுத்தமுள்ள நல்ல பிதாவே, हे पवित्र हमारे भले पिता, உன்னதமான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். बहुत ही अच्छे समय के लिए हम आपका धन्यवाद करते हैं। தொடர்ந்து நடைபெற இருக்கிறதான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் लगातार हर एक सत्र हर एक बातें जो होने वाली है, விசேஷமாய் ஆண்டவரே இந்த பரிசுத்த விவாக ஆராதனையை विशेष तौर से परमेश्वर ये पवित्र विवाह की आराधना அதோடு கூட सभा, பிள்ளைகள் இப்பொழுது இணைக்கப்பட போகிற இந்த உன்னதமான நேரத்திற்காக आपके बच्चे एक दूसरे के साथ जो जुड़ने वाले इतने महान था कि आपके समय में உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். आपका धन्यवाद करते हैं, स्तुति करते हैं पिता। ஆண்டவரே, தேவ கிருபை தொடர்ந்து பிள்ளைகளோடு தங்குவதாக परमेश्वर आपका अनुग्रह इन बच्चों के साथ लगातार மகிமை बना रहे। வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். आपकी महिमा प्रकट हो ऐसा हम प्रार्थना करते हैं। ஆவியானவர் இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். पवित्र आत्मा इस स्थान पर आप मंडला रहे हैं, इसलिए हम आपका धन्यवाद தொடர்ந்து करते हैं। பெரிய காரியங்களை செய்யுங்க. लगातार आप महान कामों को कीजिए। இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से हम मांगते हैं, सुनिए और कबूल कीजिए हमारे स्वर्ग के प्रेमी पिता। आमीन। आमीन आमीन। ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவா அருளோமே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவா அருளோமே. கல்வனை போல கணவனும் எல்லின் விளக்கென தாரிகையும் என்று வசிப்பட்டு என் தேவ வாழவே வாழவே நாமத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கர்த்தர் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மனிதர்கள் யாவரும் திருமணத்தை மேன்மையுள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த நாளிலேயே திருமணத்தை ஏற்படுத்தியுள்ளார். சிருஷ்டிப்பு முதல் கர்த்தர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து அது நிமித்தம் ஒருவர் தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் மனைவியும் இசைந்திருக்கும்படியாய் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இருவர் அல்ல, ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாக எண்ணி அதை யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து திருமணம் செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அன்பும் ஆதரவும் உதவியும் அளிக்கவும் கர்த்தர் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கர்த்தராகிய இயேசுவை பற்றி
அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் உறுதியான அடிப்படையில் நிற்கவும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கூடி வந்திருக்கிற சபையார் தயவு செய்து எழுப்பி நிற்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சபையார் ஒரு சில நிமிடம் எழுப்பி நிற்கிறேன். கூடி வந்திருக்கிற சபையாராகி உங்களுக்காக சில வார்த்தையை நான் வைக்கின்றேன். கிளாட்சன், அக்னஸ் ஜெனிஃபர் ஆகிய இருவரும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவரும் இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்ற நியாயமான தடை தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிடில் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. எவ்விதமான தடைகள் ஒன்றும் இல்லாததினால் மணமகளிடத்தில் வாக்குறுதியை நான் கேட்டுக்கொள்கிறேன். கிளாட்சன், அக்னஸ் ஜெனிஃபர், நீங்கள் இருவரும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கர்த்தர் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகின்றேன். கிளாட்சன் ஆகிய நீர் அக்னஸ் ஜெனிஃபர் ஆகிய அவரை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றிக்கொள்வீரா? அக்னஸ் ஜெனிஃபர் ஆகிய நீர் கிளாட்சன் ஆகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மட்டும் பற்றிக்கொள்வீரா? இந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுக்கின்றவர் யார்? கிளாட்சன் ஆகிய நான் அக்னஸ் ஜெனிஃபர் ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கர்த்தருடைய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். அக்னஸ் ஜெனிஃபர் ஆகிய நான் கிளாட்சன் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கர்த்தருடைய தூய நியமப்படி தூய்மை நியமத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கின்றேன். இவ்வாக்குறுதியை கர்த்தர் கேட்டார், நாமும் கேட்டோம்.
கிளேட்சன் ஆகிய அவங்க பார்த்து சொல்றாங்க. கிளேட்சன் ஆகிய நான் கிளாட்ஸ்டன் ஆகிய நான் உறுதியான நம்பிக்கைக்கும் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து என் சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் சரீரத்தால் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம். அக்னஸ் ஜெனிஃபர் ஆகிய நான் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நிலையான அன்பிற்கு அடையாளமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை உனக்கு கொடுத்து என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆமாம். எல்லாரும் கரங்களை தட்டி உமது வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதோடு கூட அன்றுவரே இந்த திருமாங்கல்யத்தையும் உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து घुसना கிளாட்ஸ்டன் ஆகிய நான் உறுதியான நம்பிக்கைக்கும் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு அணிவித்து இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு அணிவித்து என் சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். கரங்களை தட்டுவோம். Praise the Lord. One more time, boss. One more time, one more time, one more time. Very nice. Praise the Lord. Amen. Now you can stand. அந்த பக்கம் தெரியும். இந்த சபைக்கு முன்பதாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கர்த்தருடைய நியமத்தின்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினால் தெரிவிக்கின்றேன். ஆகையால் கர்த்தர் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக சபையார்கள் யாவரும் நாம் யாவரும் இவர்களுக்காக கரங்களை உயர்த்தி நாம ஜெபம் செய்வோம். இந்த புதுமான வாழ்க்கையிலே கடந்து செல்ல இருக்கின்ற இவர்களை கர்த்தர் தாமே எல்லா விதமான பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நான்
உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்பும்படியாய் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆமென் உங்களுடைய மனதிலே தோன்றுகின்ற ஆசீர்வாதத்தை சொல்லி இவர்களை ஆசீர்வதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். எங்கள் பரலோக பிதாவே, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அறிந்து அந்த ஒரே ஏற்ற துணையை நீர் ஏற்படுத்தி கொடுக்க மேலான ஒரு கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள்ளே அன்பிலே வேரூன்றினவர்களாகவும் ஆண்டவரே இதன் மூலியமாக தேவனுடைய சர்வ ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு வாழத்தக்கதாய் உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே கிளாட்சன் ஜெனிஃபர் அவர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இன்று முதல் இவர்கள் மேலும் ஒரு தெய்வீக அன்பும் ஆசீர்வாதமும் கடந்து வந்து உமது பிள்ளைகளை பரலோகத்திலிருந்து நீர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆமென். இந்த நாளிலும் உமது தேவ பிரசன்னம் என்னிடத்தில் இருந்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து தேவ கிருபைக்குள்ளே கர்த்தரை வழி நடத்தும். தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நேசப்பிதாவே. ஆமென். சபையார்கள் அமரும்படியாக ஒரு பாடல் பாடும் பொழுது இப்பொழுது மேரேஜ் ரெஜிஸ்டர்ல ஆராதனையில் உமது தெய்வீக கிருபையும் உமது ஆசீர்வாதமும் எங்களோடு கூட இருந்து வெற்றி நடத்தும்படியாய் கிருபை செய்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒரு முறை உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நேசப்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அனுநயிக்கும் சிநேகமும் இன்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். நல்ல பிதாவே, பரிசுத்த பிதாவே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இணைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வேத வசனத்தின் பிரகாரமாக எல்லாவற்றிலும் பெருகும். அதுவே உமக்கு நல்ல ஒரு சாட்சியாக அநேக மக்களை ஆதாயிக்கிறோம். ஆசீர்வதிக்கின்றோம். கூட இருக்கட்டும்.